கேட்டா சொல்ல வேண்டியது ஒரே ஒரு நடிப்பு. நானும் சிறு வயதில் சோத்துக்கு கஷ்டப்பட்டுத்தான் இருந்திருக்கிறேன். ஒரு இணை இயக்குனருடைய வீட்டு மகனாக இருந்த ஏய் நீ 10 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்க. 10 வயசுல இருந்து குழந்தை நட்சத்திரமாக சினிமால நடிச்ச ஒரு நடிகர் சிஎம்மாக பதவி ஏற்கும் போது நான் பசியோடு வறுமையோடு இருந்திருக்கேன்னு சொல்லி நடிக்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட இது கூட பரவாயில்லைங்க. நடிகர் விஜயாவது பொய்யா சொல்றாங்க. நடிகர் விஜயாவது 50-60 படம் நடிச்சிருக்காரு. அவங்க எம்எல்ஏ எல்லாம் பாருங்களேன், காலில் செப்பல் போடாம டேய் முடியலடா வலிக்குதுடா காது வலிக்குது 5 பறையருக்கு சீட்டு கொடுத்துறேன் கிழிச்ச ஆதி திராவிடன் இருக்கக்கூடிய சாதி சான்றல ஆதி தமிழர்ல மாத்த முடியுமாயா? பேசுவீங்களா? பேச முடியாது. விஜய் ஆட்சியிலங்க தாவேக ஆட்சியில பரந்தூர்ல விமான நிலையம் வராதுங்க. பேச முடியல. காரணம் யாரு? உங்களுக்கு காசு கொடுத்த மார்டின் திரியிருவான். அவங்களுக்கு தான் நீங்க ஆட்சி செய்றீங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஆட்சி செய்ய மாட்டீங்க. திமுக காரங்க உங்களை தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. அதிமுக காரங்க உங்களை தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்? ஆளுங்கட்சி ஆயிட்டாரு விஜய். பவர்ஃபுல் சிஎம் ஆயிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இந்த காதுல பூ சுத்துற வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சிருக்கணும். எங்க கிட்ட வச்சுக்க கூடாது. கவுண்டிங்ல இருக்கும் போது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க உறவுகளே. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில இருக்கும் போது 5 ரவுண்ட் 6 ரவுண்ட்ல முதலமைச்சராக விஜய் வரப்போறாரு, ஆளுங்கட்சியாக தாவேகா வரப்போதுன்னு திமுக இருக்கக்கூடிய கவுண்டிங் ஏஜென்ட் அதிமுக இருக்கக்கூடிய கவுண்டிங் ஏஜென்ட் கீழே போய் தாவேகால உறுப்பினர் அட்டை ஓட்டல எனக்கு தெரியும். ஆனா நாங்கள் வெல்லல, நாங்கள் தோற்று விட்டோம். 234ல ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கிடையாது. இல்ல இருந்தாலும் எப்படியாவது 2031ல எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம். இந்த மண்ணை மாற்றுவோம். அதிகாரம் எங்கள் கைக்கு வரும் என்று 1/10 இருக்கும். யோசிச்சு பாருங்க. மே 18ல சென்னை மறைமலை நகர்ல அவ்வளவு கூட்டம். தோற்று போன கட்சிக்கு நாங்கள் தோற்று விட்டோம் தான், மாற்று கருத்தே இல்ல. ஆனா விஜய்க்கு வாக்களிச்ச மக்களே, திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிச்ச மக்களே, நீங்க என்னைக்கு வெல்ல போறீங்க? இந்த மண்ணுல சாதாரண மக்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு நாம் தமிழர் கட்சி வெல்ல வேணும். தமிழ்நாட்டுல இன்னும் 100 ஆண்டுகள் ஆகட்டும், நல்லாட்சி என்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியும். அந்த போனை கொடுங்க. அந்த போக்சோன்னு ஒரு ஆக்ட் இருக்குங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட்னு 2012ல கொண்டு வந்தாங்க. அதுல 2 விதமான செக்ஷுவல் அஃபென்ஸ் இருக்கு. ஒன்னு பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அஃபென்சஸ், இன்னொன்னு அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அஃபென்ஸ். ரெண்டுக்கு என்னையா வித்தியாசம்? அக்ரவேட்டர்னா யார் அந்த குழந்தைய பாதுகாக்கணுமோ அவனே அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறது. மிஞ்சி போனா இதுல என்ன பண்ணுவீங்க? தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க. எத்தனையோ தூக்கு தண்டனை நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஒண்ணுமில்லாம ஆயிருக்கு. இந்த முகலிவாக்கத்துல 7 வயசு குழந்தைய கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி எரிச்சு கொன்ன அந்த துஷ்வந்தன் ஒரு பையன் இருந்தா தெரியும்ல. அந்த பையன் சிறைக்கு போயிட்டு பெயில் வாங்கி திரும்ப அவன் பெத்த தாயை கொண்டு போட்டான். காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பெத்த தாயை கொண்டு போயிட்டான். ஒரு சின்ன பிள்ளை 7 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு எரிச்சு கொண்டதோட இல்லாம பெத்த தாயை கொண்டு போட்டாங்க. அந்த துஷ்வந்துக்கு உச்ச நீதிமன்றம் நீ செஞ்ச செயலுக்கு சிசிடிவி எவிடன்ஸ் இல்லப்பா அப்படின்னு சொல்லி துஷ்வந்த விடுதலை செஞ்சிச்சு. செட் ஃப்ரீ. துஷ்வந்தனுக்கு விடுதலை ஆயிட்டாரு. இதாங்க இந்த நாட்டோட அரசியல் நிலைமை, இந்த நாட்டோட நீதிமன்றத்தினுடைய லட்சணம். Protection of Children from Sexual Offences Act, போக்சோ ஆக்ட் 2012ல வந்துச்சு. 15 ஆண்டுகள் ஆக போகுது. இன்னும் ஏங்க எந்த குழந்தைய செக்ஷுவல் அஃபென்சஸ்ல இருந்து உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல? குழந்தைகளை ஏங்க பாதுகாக்க முடியல? 2 வயசு குழந்தை 2.5 வயசு குழந்தை முதல் 70-75 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையினால இந்த சமூகம் சீரழிஞ்சு கிடக்குற காரணம் என்னங்க? அரசாங்கம் இருக்கக்கூடிய மது அரசாங்கம் விற்கக்கூடிய மது. இதை வச்சு மூடுங்களேன் பாப்போம். எங்க அக்காமார்கள், அண்ணன்மார்கள், என் தம்பிமார்கள் எல்லாம் பேசினாங்க, எப்படியாவது இதை வச்சு நீங்க இருக்கிற எல்லா மதுபான கடையும் மூடிருங்களே. மூடுனா லாட்டரி மாட்டினுக்கு யார் பதில் சொல்றது? ஆதவர்ஜினாக்கு யார் பதில் சொல்றது? விஜய் ஆட்சி இல்லங்க, ஆதவர்ஜினா ஆட்சி. லாட்டரி கடை, லாட்டரி ஓனர் மார்ட்டினோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மன்னார்குடி மாஃபியா கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்ட்டின் மாஃபியா ஆட்சியில உட்கார்ந்து இருக்க. நம்ம நல்லாட்சி. விஜய் ரொம்ப நல்லவருங்க, தூய சக்தினா எதுக்குங்க 717 மதுபான கடையை மட்டும் மூடுறீங்க? எல்லா மதுபான கடையும் மூடுனா தான் நீ தூய சக்தி.
இருக்குங்க. அதே மாதிரி இருக்கு. நீங்க எல்லா கொலை வழக்குகளா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமை சம்பவங்களா இருக்கட்டும், எல்லாம் நிறைந்த போதையில நடக்குது. மானஸ்ட எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா மதுபான கடையை இழுத்து மூடிடுவேன் சொன்னாரு. எங்களுக்கு நீங்க ஓட்டு போடலாம், ஆனா மதுபான கடைகளை நீங்கள் மூடாமல் இது எதையுமே சமூகத்தை நீங்கள் திருத்தவே முடியாது. திடீர்னு ஆட்சி அமைச்சிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறோம், நீங்க எந்த மாதிரியானாலும் ஆட்சி பண்ணிக்கோங்க. ஏன்னா அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. அமித்ஷாவோட ஆசீர்வாதம் இல்லாம நீங்க வர முடியாது. அதனாலதான் ஒரு பிராமணரை இந்து சமய அறநிலைத்துறைக்கு நீங்க போட்டிருக்கீங்க. அமித்ஷாவோட ஆதரவோட தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க. எல்லாம் எங்களுக்கு நல்லா புரியுதுங்க. ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொல்லுவீங்களே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் குட்டி விஜய் இருக்கு, குட்டி விஜிமா இருக்கு அப்படின்னு. அந்த குட்டி விஜய்க்கும் குட்டி விஜிமாவுக்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர சொல்லுவாங்க மோடி அமித்ஷாவும். அது என்ன உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் நான் சொல்றேன், என்னுடைய பேச்செல்லாம் நீங்க பாப்பீங்களா எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். 2ஆம் படிக்கிற குழந்தை 3ஆம் படிக்கிற நுழைவுத் தேர்வு எழுதணும், 5ஆம் படிக்கிற பாப்பா 6ஆம் போகணும் அப்படின்னா நுழைவுத் தேர்வு எழுதணும், 8ஆம் படிக்கிற பிள்ளைங்க 9ஆம் வகுப்பு போன நுழைவுத் தேர்வு எழுதணும். அதுக்கு பேர் தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கையை மட்டும் அமித்ஷா சொன்னாரு, ஆட்டுக்குட்டி சொன்னாருன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க கொண்டு வரலன்னா அமித்ஷா அடிப்பாரு. கொண்டு வந்தீங்க அப்படின்னா 8 கோடி தமிழர்கள் ஓட தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் விரட்டி அடிப்போம். அதோட அவ்வளவுதான். உங்களுக்கு சினிமா வாழ்க்கை கிடையாது, அரசியல் வாழ்க்கையும் கிடையாது. மூடப்பட்டது உங்களுடைய வாழ்க்கை, மூடப்பட்டது. நீங்க எந்த தைரியத்துல இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பிராமணரை நீங்க அமைச்சரா போடுவீங்க? அவர் இந்த சங்கர் படத்துல வர விக்ரம் மாதிரி. எப்பா அரசு மருத்துவமனையில எம்ஆர்ஐ ஸ்கேன் வேலை பார்க்குதா, எக்ஸ்ரே வேலை பார்க்குதா, எக்ஸ்ரே வேலை செய்யறதுக்கு டெக்னீஷியன் இருக்காங்களா, எல்லா அரசு மருத்துவர்களும் சரியான நேரத்துக்கு வர்றாங்களா, ஆபரேஷன் சரியா நடக்குதா, எல்லாத்துக்கும் சரியான முறையில எல்லா அவசியங்களும் கிடைக்குதான்னு பாக்குறத விட்டுட்டு வீல் சேர் தள்ளுவாங்க பாத்தீங்களா, அவங்க 50 ரூபாய் முறைகேடா வாங்குறாங்களாமா. இந்த சங்கர் படத்துல இருக்கக்கூடிய அறிவாளித்தனம், இதெல்லாம் சங்கர் படத்துல இருக்கக்கூடிய அறிவாளித்தனம். ஆயிரக்கணக்கான கோடி, 1000 கோடியில அமைச்சர், முதலமைச்சர், பிரதம அமைச்சர், மத்திய அமைச்சர் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். அவனெல்லாம் விட்டுருவாங்க. சாதாரண ரோட்ல போற எச்சு துப்பிட்டானா அவனை போய் இந்த அந்நியன் கொலை பண்ணிடுவான். இந்த மாதிரியான இந்த பிராமண வேலைகள் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ரிசர்வேஷனால தாங்க நாடு கெட்டு போகுது அப்படின்பாங்க. சரிப்பா அதை விடு, நான் ஒன்று சொல்றேன். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை ஏன் வந்துச்சு தெரியுமா? இந்த துறை வர்றதுக்கு முன்னாடி, இந்த அமைச்சகம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் இந்து தமிழ் மன்னர்களால, சைவ மன்னர்களால, தமிழ்நாட்டு மன்னர்களால கட்டப்பட்டது. தமிழ்நாட்டு வியாபாரிகளால கட்டப்பட்டது. நாட்டுக்கோட்டை செட்டியார்களால கட்டப்பட்ட கோயில்கள் எத்தனையோ இருக்கு. அப்படிப்பட்ட கோயில்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தெய்வ சிலைகள், கடவுள் சிலைகள், திருவுள சிலைகள், அந்த கடவுளுக்கு பூட்டக்கூடிய மதிப்புமிக்க ஆபரணங்கள், அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட பலாயிரக்கணக்கான விவசாய நிலம், எல்லாம் அந்த விவசாய நிலத்துல இருந்து வரக்கூடிய எல்லா விளைச்சலும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய தலைமை குருக்களுக்கு மட்டும்தான், தலைமை ஐயருக்கு மட்டும்தான் பாத்தியப்பட்டது. அதை மாத்தணும்னு நினைச்சாங்க யாரு? நீதி கட்சியில இருந்த பனங்கல் அரசர்னு. அவரு சும்மா இப்ப இருக்கிற மாதிரி ஒரு செய்தி அரசியல் மட்டும் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து இந்த கொங்கு நாட்டுல இருந்து, நம்ம திருச்செங்கோட்ல இருந்து கொங்கு நாட்டு தங்கமாக, கொங்கு நாட்டு சிங்கமாக பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்புராயன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகிறாரு. அப்போ இந்து சமய அறநிலையத்துறையை பயன்பாட்டுக்கு கொண்டு வராரு. இனிமேல் தலைமை குருக்கள் கையில அதிகாரம் இருக்காது, கோயில் அதிகாரம் இருக்காது. நான் அரசாங்க அதிகாரியை நியமிக்கிற அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்ட தான் இந்து சமய அறநிலையத்துறை கீழே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோயில்களும் வரும் என்ற சட்டத்தை போட்டு அமலுக்கு கொண்டு வந்தவர் டாக்டர் சுப்ராய கவுண்டர். அவர் கொங்கு நாட்டின் மண்ணு, கொங்கு நாட்டின் தங்க. அவர் மண்ணில இருந்து போனார். யாரு? தலைமை ஐயர் கிட்ட அதிகாரம் குவிஞ்சிருக்கு. கடவுள் சிலைகள், கடவுள் சிலைக்கு பூட்டக்கூடிய ஆபரணங்கள், அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலங்கள்ல இருந்து வரக்கூடிய விளைச்சல் எல்லாம் தலைமை குருக்கள்கிட்ட, தலைமை ஐயர் கிட்ட கிடக்குது. அவன் தப்பா அதை பயன்படுத்துறான்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையை ஆரம்பிச்சா 100 வருஷம் கழிச்சு ஒரு பார்ப்பானுக்கே இந்து சமய அறநிலையத்துறையை குடுப்பா அப்படின்னா உனக்கு என்ன வரலாறு தெரியுது? தமிழ்நாட்டு வரலாறு உங்களுக்கு என்னப்பா தெரியுது? என்ன தெரியுது? இவ்வளவு அவலங்கள் இருக்குங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. ஏதாவது பேச முடியுதா பாருங்க. ஒரு பிரஸ் மீட் கொடுக்க முடியுதாங்க?
பிரஸ் மீட்னா ஓடுறாரு, பிரஸ் மீட்னா ஓடுறாரு. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடாக மாறிக்கொண்டு வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னதான், நீங்க யாரு மாற்றம், எங்கள் அண்ணன் 15 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க பேசி பேசி மக்களை உழுப்பி உழுப்பி எழுப்பி எழுப்பி ஒரு களத்தை தயார் பண்ணி வச்சிருந்தார். திராவிடத்துக்கு மாற்றான ஒரு களம். வாக்குக்கு காசு கொடுத்தாலும் திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்காத ஒரு சனத்தை எங்கள் அண்ணன் சீமானவர்கள் தயார்படுத்தி வச்சிருந்தாரு. நேராக வந்தீங்க, மாற்றம்னு பேசுனீங்க, அப்படி நீங்க எப்படி நீங்க இப்படியே தலைய ஆட்டி ஆட்டி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க. நான் ஒன்னு சொல்லிட்டேன், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு போராட்டம் நாம் தமிழர் கட்சி வந்து நிக்கும், பெண்களுக்கு போராட்டமா நாம் தமிழர் கட்சி வந்து நிக்கும், இளைஞர்களுக்கு போராட்டமா நாம் தமிழர் கட்சி வந்து நிக்கும். இந்த அரசு ஊழியர்களுக்கு சொல்லிட்டேன், எங்களுக்கு காசு வரலைங்க, பிஎஃப் வரலைங்க, ஊதிய உயர்வு வேணுங்க, நிரந்தர பணி வேணுங்கன்னு சொல்லி அரசு ஊழியர்கள் யாராவது போராட்டம் பண்ணீங்கன்னா, எப்பா சொன்னா நம்ப மாட்டீங்க, போஸ்டல் ஓட்டுல தாறுமாறா குத்திருக்காங்க. தாறுமாறா விசிலு தான் வரணும். ரிஜெக்ட் ஆன ஒரு 100 ஓட்டுங்க, 100 ஓட்டு விசிலுக்கு தான், அப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. என்னப்பா ஒரு மாற்றத்தை பாத்தீங்க? அடுத்தவங்களுக்கு படிச்சு சொல்லக்கூடிய நீங்களே இந்த மாதிரி வந்து மாற்றம் எது ஏமாற்றம் எதுன்னு தெரியாம ஓட்டு போட்டீங்க அப்படின்னா சாதாரண மக்களை நாங்க என்னப்பா சொல்றது? என்ன சொல்றது சொல்லுங்க? எது மாற்றம் சொல்லுங்க? எது மாற்றம் சொல்லுங்க? ஏய், ஜனம் உங்களை நம்பி ஓட்டு போட்டுச்சு, ரீல்ஸ் போடாத, நிர்வாகத்தை பாரு, அரசு நிர்வாகத்தை பாரு, நிர்வாகத்தை பார்க்க முடியல, விலகி ஓடு. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை எதிர்கட்சிக்காரன் முழுக்க ரசிக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்காரன் என்ன செய்யறதுனே தெரியாம இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு இடத்துக்கு இந்த நாடு வரும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. எப்படியாவது எங்களை ஒரு 4-5 பேரை உள்ள அனுப்பிடுவீங்க, மக்களுக்காக ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா நீங்க உங்களுக்கு நீங்களே நிறைய பண்ணிக்கிட்டீங்க. தாய் தமிழ் சொந்தங்களே, கவலைப்படாதீங்க. என் நாம் தமிழர் கட்சி உறவுகளே, வள்ளுவன் நமக்கு தான் எழுதி வச்சிருக்கான். மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாந்தம் தகுதியால் வென்றுவிடல், நமக்காக சொல்லி வச்சிருக்கான். அவன் எவ்வளவு நாள் பேசட்டும், நமக்கு போராட மட்டும்தான் தெரியும், உண்மையாக இருக்கத்தான் தெரியும், உழைக்கத்தான் தெரியும், உரத்து பேச தெரியும், அன்பாக இருக்க தெரியும், உரிமையோட மக்கள் கிட்ட பேச தெரியும். நம்மள மக்கள் இன்றலனாலும் என்றாவது ஒரு நாள் நம்மளை ஆட்சி அரியணைக்குள் வைப்பார்கள். இந்த கோமாளிகளை ஆட்சி அரியணையில் வைக்கும் போது நம்மளை போன்ற போராளிகளை ஆட்சி அரியணையில் வைக்க மாட்டார்களா? உறுதியாக வைப்பார்கள். மனச விட்டாதீங்க. நாளை நமது, தமிழ்நாடு நமது. உறுதியாக வெல்லுவோம். தலைவருடைய கனவை, லட்சியத்தை நாம் வெல்லுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.